டியூப் தமிழ் வணக்கம். துருக்கி அங்காராவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேட்டோ மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடகங்கள் ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வைத்திருக்கின்றன. அவர் ஐரோப்பாவில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் தாங்களே நேட்டோவில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம், துருக்கி என்கின்ற நாடு நேட்டோவில் வேண்டப்படாத ஒரு விருந்தாளி என்று ஒரு கற்பனையில் இருந்தார்கள். ஆனால் அப்படி அல்ல, இவர்களை விட துருக்கிதான் வேண்டப்படுகின்ற ஒரு நாடு என்று டொனால்ட் ட்ரம்ப் பிரசங்கம் வைத்திருப்பது ஐரோப்பிய தலைவர்களை அப்படியே நிலை குலைந்து போக வைத்திருக்கின்றது. துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன் ஒரு தைரியமான மனிதர் என்று டொனால்ட் ட்ரம்ப் வானளாவ அவரை பாராட்டி இருக்கின்றார். தான் எதையெல்லாம் கேட்கின்றேனோ அதையெல்லாம் மௌனமாகவே நிறைவேற்றி தருவதில் துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகனுக்கு இணையான ஒருவர் எவருமே கிடையாது என்று பாராட்டினார். அதேவேளை துருக்கிய அதிபரை இப்படி பாராட்டுகின்றீர்களே, துருக்கி ஓர் இஸ்லாமிய நாடு, இந்த நாடு பலம்பெருமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும். ஏற்கனவே துருக்கியினுடைய அமைதி கப்பலில் வந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு 10 பேர் வரை கொன்ற வரலாறு இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. பாலஸ்தீனம், காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் விடுதலை போராளிகளே என்று துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன் பகிரங்கமாக அறிவித்த சம்பவமும் மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதி அரேபியாவை விட, ஈரானை விட, மற்ற நாடுகளை விட தானே ஏகபோக சக்கரவர்த்தியாக வர வேண்டும் என்ற கனவில் மிதக்கின்ற ஒருவரை அந்த கனவிற்கு தீனி போடுவது போல டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டி பேசி இருப்பது முதல் அதிர்ச்சியாக அமைந்தது. இஸ்ரேலிய பிரதமருக்கு அவர் கூறியிருப்பது, உன்னோடு விசுவாசமாக இருக்க முடியாது, நீ எவ்வளவு தூரம் என்னோடு விசுவாசமாக இருப்பாயோ அதுவரைதான் உன்னுடனான உறவு தொடரும் என்று முகத்தில் அடித்தது போல இஸ்ரேலிய பிரதமருக்கு கூறிய பொழுது அருகில் தையிப் எர்டோகனின் நின்ற சம்பவம் ஒன்று இதற்கு முன்னர் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் தையிப் எர்டோகன் அப்படி அல்ல, நான் எதை சொல்கின்றேனோ என் மனம் அறிந்து நிறைவேற்றுகின்ற ஒரு நண்பர் என்று பாராட்டியிருந்தார். இப்பொழுது அதைத்தான் அவர் செய்தும் இருக்கின்றார். இரண்டாவதாக, துருக்கிக்கு அமெரிக்காவினுடைய அதிசிறந்த F-35 போர் விமானங்களை தரமாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியிருந்தார். ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து அதிசிறந்த S-400 என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பை துருக்கிய அதிபர் வாங்கிய காரணத்தினால் அந்த கட்டமைப்பினுடைய தொழில்நுட்பங்களுக்கும் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்களுக்கும் இடையே எந்த விதமான உறவும் கிடையாது. சொனி பனசோனிக் வேறுபாடு போல இதிலும் வேறுபாடு உண்டு. ஆகவே துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை தர முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தான் நிறுத்தியிருந்தார். காரணம், ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை கட்டமைப்புடன் F-35 போர் விமானம் சேர்ந்து இயங்குமாக இருந்தால் அதை ஆதாரமாக வைத்து F-35 போர் விமானத்தின் எல்லா இரகசியங்களையும் ரஷ்யா கவர்ந்தெழுத்துவிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இப்பொழுது அதையெல்லாம் அவர் மறந்து துருக்கிக்கு F-35 போர் விமானத்தை தருவதாக கோடி காட்டி இருக்கின்றார். இது இஸ்ரேலுக்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது, கிரேக்கத்திற்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் மத்திய தரை கடல் பகுதியில் இருக்கும் எரிவாயு ஆயில் வளங்களை கைப்பற்றுவதற்கு தனக்கே முழு உரிமை என்று துருக்கி கூறுகின்றது. இல்லை, எனக்குத்தான் உரிமை என்று கிரீஸ் கூறுகின்றது. இதனால் கிரேக்கத்திற்கும் துருக்கிக்கும் இடையே யுத்தம் ஒன்று வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு இப்பொழுது தனிவில் இருக்கின்றது. F-35 போர் விமானம் துருக்கியினுடைய கைகளில் வருமாக இருந்தால் கிரேக்கத்தினுடைய நிலைமை ஆபத்தாக மாறிவிடும், துருக்கியுடன் போர் புரிய முடியாத சூழ்நிலை வரும். இருந்தாலும் இருவரையும் தூக்கி வீசி துருக்கியே தனக்கு முக்கியத்துவம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதற்கான காரணம், ஐரோப்பாவில் இருக்கும் நாடுகளுக்கு எதிரான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஏனென்றால் துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க ஐரோப்பிய நாடுகள் மறுக்கின்றன. ஆனால் அமெரிக்கா தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுகின்றது என்பதன் மூலமாக துருக்கியினுடைய பலத்தை அவர் தன்னுடைய கைகளில் போட்டுக் கொள்ளுகின்றார். சிரியாவில் பஷார் அல் ஆசாட்டை ஆட்சியில் இருந்து வீழ்த்துவதற்கு இப்போதைய சிரியாவினுடைய ஆட்சியாளருக்கு முகமது அல் ஜாராவிற்கு பின்னால் இருந்து உதவி செய்தது துருக்கிய ராணுவம் தான். இல்லையேல் பஷார் அல் ஆசாட்டை வீழ்த்தி இருக்க முடியாது. அந்த வேலையை செய்யும்படி டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட பொழுது பின்னால் இருந்து செய்து முடித்து கொடுத்தவர் துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன் என்பதனால் இதுபோல மேலும் பல வேலைகளை அவர் செய்வார் என்று டொனால்ட் ட்ரம்ப் நம்புகின்றார். அடுத்து வரப்போகின்ற ஈரானுடனான பெரும் போரில் துருக்கியினுடைய பாத்திரம் மத்திய கிழக்கில் முக்கியமான ஒன்றாக மாறுவதற்கான
ஒரு சங்கேத குறியாக இது இருப்பதையும் மறுக்க முடியாது. இதே நேரம் தையிப் எர்டோகன் அமெரிக்க அதிபரை பற்றி கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபர் தன்னுடைய உயிர் நண்பன், அவர் மிக மிக சுறுசுறுப்பான ஒரு மனிதர், தான் தொலைபேசி செய்தால் 24 மணி நேரத்திற்கு உள்ளே உலகில் எங்கிருந்தாலும் நான் என்றால் உடனடியாக தொலைபேசியை எடுத்து என்னுடன் பேசுகின்ற ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப் என்றும் அவருக்கு புகழாரத்தை செலுத்தினார். இதை தவிர இப்பொழுது ஸ்வீடனும் ஜெர்மனியும் பிரான்சும் ஆயுத போட்டியில் ஈடுபட்டிருக்கின்றன உற்பத்தியில். இந்த நிலையில் துருக்கியில் உள்ள போர் விமான உற்பத்தி நிறுவனமாகிய கான் என்கின்ற போர் விமான உற்பத்திக்கு அமெரிக்க அதிபர் அந்த விமானங்களுக்கான பெரும் மோட்டார்களை அமெரிக்காவிலிருந்து பல நூற்றுக்கணக்கில் தருவதாக இணங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உருவாக்குமாக இருந்தால் விமான உற்பத்தியில் ஸ்வீடனையும் ஜெர்மனியையும் போட்டியிடக்கூடாது, உற்பத்தியை செய்யக்கூடாது என்று கூறுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் சமகாலத்தில் துருக்கியை உற்பத்தியை செய்யுங்கள் என்று மோட்டார்களை வழங்கி துருக்கியை உற்சாகப்படுத்துகின்ற இடத்திற்கு சென்றிருப்பதானது நேட்டோவில் இருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஓர் அளவீடு இருக்க வேண்டும் என்பது இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு சலுகையும் விரும்பாதவர்களுக்கு தண்டனையும் வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இதை என்ன ஜனநாயக அமைப்பாக பயன்படுத்தவில்லை என்கின்ற கோபம் ஐரோப்பிய தலைவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. இதை பயன்படுத்தி துருக்கி மத்திய கிழக்கில் தான் ஒரு மகத்தான சக்தி என்பதை நிலைநிறுத்துவதற்கும் பழைய ஒஸ்மானிய பேரரசு போல மறுபடியும் வருவதற்கான கனவுகளை துருக்கிய அதிபர் வளர்த்தெடுப்பதற்கும் துணையாக அமையும். உள்நாட்டில் துருக்கிய அதிபர் எண்ணற்ற மக்களை சிறை கொட்டடியில் போட்டு வேலைகளை பறித்து அனாதைகள் ஆக்கி இருக்கின்றார். அவருடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக உலக நாடுகள் எதிர்குரல்களை பதிவு செய்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆதரவானது துருக்கிய அதிபரனுடைய சர்வாதிகார மீறல்களை எல்லாம் இல்லாமலே செய்துவிட்டது அமெரிக்காவினுடைய ஆதரவு காரணமாக. இதனால் துருக்கிய அதிபரனுடைய சர்வாதிகாரம் உள்நாட்டில் மேலும் 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 மோசமாக இறுக்கமடைய போகின்றது. உலக நாடுகளுக்கு தான் ஒரு முக்கியமானவர் போல துருக்கிய அதிபர் இனி நியாயங்களை வழங்குகின்ற ஒருவராக மாறப்போகின்றார். அதை தவிர உள்நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்பை தவறாக பல தடவைகள் மாற்றி அதிகார கட்டிலில் இருக்கின்ற அவர் மேலும் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் தன்னுடைய மருமக்களும் குடும்ப வம்சாவளி ஆட்சியை நடத்துவதற்கு ஏற்றவாறு அரசியல் அமைப்பை மேலும் மாற்றப் போகின்றார் என்று இங்கிலாந்தில் இருக்கும் சர்வதேச விவகார நிபுணர்கள் கூறிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் துருக்கிக்கு இனிமேல் ஆயுதங்களையும் பணத்தையும் அள்ளி வழங்க போகின்றார். இதன் மூலமாக துருக்கிய அதிபர் நேட்டோவில் ஒரு முக்கியமான ஒருவராகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கியமான ஒருவராகவும் மாறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய இடத்தை மாற்றி துருக்கியின் பக்கமாக அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருப்பது இஸ்ரேலிய பிரதமருக்கு பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்த போகின்றது என்பது நேட்டோவில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தில் துருக்கி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற முடிவாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நேட்டோவில் தனக்கு திருப்தியே இல்லை என்றும் இந்த மாநாட்டிற்கு தான் வர வேண்டிய தேவையே இல்லை என்றும், ஆனால் துருக்கிய அதிபரனுடைய அன்புக்காக வேண்டியே தான் இங்கே வந்திருப்பதாகவும் இல்லையேல் வந்திருக்க மாட்டேன் என்றும் துருக்கிய அதிபரையை பாராட்டி பேசி நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரோட் டொனால்ட் ட்ரம்பே எங்களுடைய டேடி என்று பேசினார். அவருடைய டேடி பேச்சை கூட டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி வீசி அவரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமலே தன்னுடைய உரையாற்றி இருக்கின்றார். நேட்டோவினுடைய செயலரை வெள்ளை மாளிகையில் வைத்து தாறுமாறாக கிழித்தறிந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நேட்டோ அமைப்பு தன்னுடைய பலவீனமான ஓர் இடத்தில் இப்பொழுது வந்து நிற்கின்றது. அங்காராவில் நடைபெறுகின்ற இந்த நேட்டோ மாநாடு நேட்டோவினுடைய பலத்தை அதிகரிக்கும் மாநாடு அல்ல, நேட்டோவை பலம் குன்றச் செய்கின்ற ஒரு மாநாடாகவும் நேட்டோவினுடைய பெருவிரலை வெட்டி நவீன ஏகலைவனாக நேட்டோவை மாற்றுகின்ற ஒரு மாநாடாகவும் அமைய போகின்றது. ரஷ்ய அதிபருடன் தொலைபேசியில் பேசிவிட்டு தான் அவருடைய கருத்துக்களுடன் தான் வந்திருக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது ரஷ்யா சீனா அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவையும் ஐரோப்பிய நாடுகளையும் மதிக்கவில்லை. நேட்டோவில் படைகளை வைத்திருப்பதை விட வேறு நாடுகளில் படைகளை வைத்திருந்தால் அமெரிக்காவிற்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய அரசியலும் சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி திட்ட ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமும் மாறிக்கொண்டிருக்கின்ற உலகமும் ஈரான் போருக்கு
போருக்கு பின்னர் மாறுகின்ற நவீன உலகத்தினுடைய சமிக்ஞைகளாகவும் இருக்கின்றன. புதிய நவீன உலகத்தில் மனித உரிமை என்பது ஏறத்தாழ மரணித்து போன ஒன்றாக மாறப்போகின்றது. வர்த்தகமே முக்கியமானதாக நிற்க போகின்றது. பணத்திற்காக செய்யப்படுகின்ற எல்லாமே நீதி என்கின்ற இடத்தை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் காய்களை நகர்த்தி இருப்பது ஐரோப்பிய தலைவர்களுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் கசப்பான ஒரு உண்மையாகவே இருக்கின்றது. அவர்கள் இந்த தடவையாவது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக பகிரங்கமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்களா என்றால் அதற்கான சமிச்சைகளை காண முடியவில்லை. ஆனால் கிரீன்லாண்டை தர முடியாது என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் ஒருவர் மட்டும் வீரமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை தூக்கி வீசி இருக்கின்றார். அனைவரும் இவருக்கு எதிரான கருத்துக்களை இவரை போலவே கூறுகின்ற பொழுதுதான் இவர் திருந்துவார் என்பதை சீனா தன்னுடைய செயல்களினால் காட்டியிருக்கின்றது. எனவே சீனா போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகள் எடுக்காமல் அமெரிக்க அதிபரை திருத்த முடியாது என்பதும் இதுவரையான சர்வதேச ராஜதந்திர விவகார நிகழ்வுகளாக இருக்கின்றன. இதில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அல்ல. அவர் கூறுவது தவறும் அல்ல. குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குட்டுபவனும் முட்டாள். டொனால்ட் ட்ரம்ப் குட்டிக் கொண்டே இருக்கின்றார். ஐரோப்பா குனிந்து கொண்டே இருக்கின்றது. இருவரும் முட்டாளாகி போகின்ற நிலையில் சீனா ரஷ்யா உலக முதன்மையை பிடித்தால் ஆச்சரியப்படவும் இல்லை என்கின்ற இடம் நோக்கி இந்த மாநாடு சூழ்கொண்ட மேகமாக திரும்பி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. நேட்டோவினுடைய பரபரப்பு உண்மைகளை அறிய காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.